தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக சென்னை மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் சென்னைக்கு பெரிய அளவில் மழை தராத நிலையில் வடகிழக்கு பருவமழையின் மிட் பீரியடில் இப்போ டிசம்பருடைய துவக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் குறைவான மழையே சென்னையில் பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டித்வா புயல் வட தமிழக கரையோரமாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு சுமார் 7 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் வட தமிழக கரையோரங்களில் கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான மழையையும் புயல் தாக்கத்தையும் இது ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இருந்தபோதிலும் வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலின் காரணமாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோரங்கள் முழுமையாக கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. கடல் கொந்தளிப்பை பொறுத்தவரையில் இயல்பு நிலையை காட்டிலும் அலைகள் அதிவேகமாகவும் சீற்றத்துடனும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் லூகாஸ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இயல்பு நிலையை காட்டிலும் இந்த மெரினா கடற்கரையோரங்களில் பட்டினப்பாக்கம் பகுதிகளில் கடல் அலை சீற்றம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. கரையை காட்டிலும் 3 to 4 அடி தரையை நோக்கி அலைகள் அதிகமாக வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்துகளில் கடற்கரையோரங்களில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அரசு நிர்வாகங்கள் மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்தாலும் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து புகைப்படம் எடுப்பதற்காகவும் அதை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் பொதுமக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற நேரங்களில் அரசு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி பாதுகாப்பான முறையில் தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அரசு தெரிவித்திருக்கிறது. 430 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்து மையம் கொண்டிருக்கக்கூடிய புயல் நாளை மறுநாள் புதுச்சேரியொட்டி சென்னைக்கு இடையே கரையை கடக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மையம் கொண்டுள்ள புயலின் காரணமாக வட தமிழகம் மட்டுமல்லாமல் டெல்டா பகுதியோரங்களில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. டிட்வா புயல் காரணமாக காரைக்காலில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் சூழலில் ஏராளமான படகுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறைமுகம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கள நிலவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. டிட்வா புயல் காரணமாக கடலோர கடல் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள திருநள்ளாறு, சேத்தூர், நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதே போல பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் கடும் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. அதே போல தடைக்காற்றுடன் கொந்தளித்து கடல் அலை சீற்றத்துடன் ஆக்ரோஷமாக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் கடந்த 13 நாட்களாக மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 300க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல படகுல வைக்கப்பட்டுள்ள இன்ஜின்கள், வலைகள், பொருட்களை மீனவர்கள் பத்திரப்படுத்தி வைத்துள்ளனர். அதே போல கிளிஞ்சல்மேடு, காரைக்கால் மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு காரைக்கால் மீனவ கிராமங்களில் அந்தந்த பகுதிகளில் படகுகளை பத்திரப்படுத்தி வைத்துள்ளனர். இதே போல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உத்தரவின் பேரில் நகராட்சி ஊழியர்கள், கும்பின் பஞ்சாயத்து ஊழியர்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே போல பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஒரு சில பகுதியில் மின்வெட்டு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. இப்ப நம்ம கடலோர பகுதியில் நின்று பார்த்துக்கோம். அதாவது அந்த முகத்தூரத்தில் மழை அலைகள் மழை வீசி கடல் பகுதியில் சென்று வருகிறது. படகுகளும் நிறுத்தப்பட்டு உள்ளது. படகுகள் வெறிச்சோடி, அதாவது துறைமுகம் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.